அன்பு நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல குளிர். அந்த குளிர் தாங்க முடியாமல் ஸ்வெட்டர் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இன்று யூனியனில் ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு திரைப்படம் நான் பார்க்கல, ஹிட்டு. அந்த படம் பார்க்கணுன்னு நினச்சா உடம்பு கோஆப்ரேட் பண்ணல. ஃபுல்லாக 2 மணி நேரத்துக்கு மேலே ஏசியில் இருக்கணும், 3-4 மணி நேரம். உடம்பு ஏதாவது நான்சிங் ஆகி ஒரு சினிமா பார்க்க போய் 2000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் செலவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டேன். அடுத்து இதை சொல்வதற்காகவா இந்த வீடியோலாம் கேட்காதீங்க. வீடியோவோட நோக்கம் வேறு. எப்போ நான் ஆன்மீகம் பேசுவேன், இந்த தடவை சினிமா பேசுகிறேன் சார். சினிமாவில் இப்போ தான் சார் கொஞ்சோண்டு நம்பிக்கை வந்திருக்கு. 2 படங்கள் ஓடி, ஆரோமலை, ஆண் பாவம் பொல்லாது, 2 சின்ன படங்கள். ஒரு மிஞ்சி போனால் 5 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 2 படமும் பாஸ் ஆகிருக்கு. இதே நிலையை தொடர வைக்கணும் இளைஞர்கள், இல்லைன்னா மறுபடியும் அகல பாதாளத்தை போய் பொத்துன்னு விழுந்துடும். இதை தொடர வைப்பாங்களான்னு கேட்டால் சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குன்னா, இவர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படங்களை தான் இப்போ தட்டி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 வருஷமாக முடியாமல் இப்போ ஏதோ ஒரு கணக்குகளை வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிந்தனை இன்றைக்கி போய் சேரணும். நிறைய பிரச்சனை என்னென்னா, க்ரௌடு ஃபண்டிங் மாதிரி, க்ரௌடு ஃபிலிம்ஸ். ஒரு வெள்ளிக்கிழமைனா ஒரு 3 படம் வந்தால் ஓகே. ஒரே நேரத்தில் 7 கொத்தவால் சாவடி மார்க்கெட் மாதிரி 7 படம் வருது, 8 படம் வருதுன்னும் போது மக்களுக்கு இந்த படங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் இல்லை. இதுவே சினிமாவுக்கு மிகப்பெரிய சதியாக இருக்குது. இந்த சதியை அடக்கணும்னா எல்லாரும் படம் எடுக்கிறத தவிர்க்கணும். தகுதி உள்ளவங்க, திறமை உள்ளவங்க, அந்த கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு பண்ணாதான் வருங்காலத்து தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இல்லைன்னா சினிமாவே அழிச்சிடும். அதாவது குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பன் பழமொழி போல் சினிமாவை அழிக்கிறதுக்கு வேறு யாரும் வேண்டாம். சின்ன படங்கள் ஓடாமல் போவதற்கு சின்ன படங்களே இந்த மாதிரி 10 படம் 15 படம் வள்ளிக்கிழமையில் ஒரு 5 படம் 6 படம் 7 படம்லாம் எந்த சின்ன படத்தையும் ஓட விடாமல் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு யார் மணி கட்டுறது? இந்த பூனைக்கு தயாரிப்பாளர் சங்கம் கட்டணும், இயக்குனர் சங்கம் கட்டணும். அடுத்து என்னை போல ஓய்வு பெற்றவர்கள், சினிமாவில் வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு சங்கம் போன்ற ஒரு இடங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து வாங்குவதற்காவது ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் பென்ஷன் அமைத்து தரணும். அது கொடுத்தா தான் நாங்களாம் வாழ முடியும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் மருந்து மட்டும் 6,000 ரூபாய் வருது, ஆர்ட் மருந்து எல்லாம் சேர்த்து. நான்லாம் எங்கே போவேன்? அது இல்லாமல் சாப்பிட்ணும் எக்ஸட்ராலாம் இருக்குது.